நாட்டுல கம்மியானதுனால பெண்மைய கேலி செய்யக்கூடிய உலகமா இது மாறிடுச்சு. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல கால் மேல கால் போட்டா பிரச்சனையா இருந்துச்சு, ட்ரெஸ் போட்டா பிரச்சனையா இருந்துச்சு. நாங்க ட்ரெஸ்ஸே போடனாலும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து என்னடா அப்படின்னு கேட்க தோணுது. அதனாலதான் லாஸ்ட்ல மேடம் வந்து என்ன பத்த வச்சு நாங்க அடிப்போங்கிற மாதிரி சிகரெட்டை பத்த வச்சாங்க. இந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன். டீமுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக எல்லாம் வரல. டைரக்டர் இந்த மாதிரி பேசுறத பார்த்து அவரே டைரக்டா என்ன கூப்பிட்டாரு. இதுல ஒரு கேரக்டர் பண்ணி கொடுமான்னாரு. 2-3 கோட் சீன்லாம் அனுப்பி, அதுவும் நான் பிறக்காத காலத்துல லட்சுமி மேடம் பேசின அது கிட்டத்தட்ட 6 பக்கம் இருக்கும் போல இருக்கு. என்னடா இது நமக்கு வந்த சோதனையாங்கிற மாதிரி படிச்சு பார்த்து கேட்டு அப்புறம் 3 நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா 2 விஷயம். மேடம் தான் இதுல நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படத்துல நடிக்க போறேன் நான் இன்னைக்கு 2 நாள் இல்லை அப்படின்னு சொன்னேன். நம்ம பீத்திக்கிறது அது ஒண்ணுதானே. இப்போ அதான ஒரு படம் வரும், ஏன் அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாமே அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது இல்லை. யூடியூப்ல வர கண்டென்ட் தான் நானும் பார்த்திருக்கேன். சீரியஸா நான் போய் அந்த 2 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் எனக்கு ஷூட்டு. ஒவ்வொரு ஷாட்லயும் பக்கத்துல நின்னு அவ்வளோ அழகா சூப்பருங்க, இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம், இன்னும் அழகா கரெக்ட் பண்ணலாம், நீங்க தைரியமா கேளுங்க என்ன பார்த்து. ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சீனு. சோ அவ்வளோ அழகா கியூட்டா சொல்லி கொடுத்தாங்க. மேம் நீங்க ஒரு வருங்காலத்துல டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்கு. ஏன்னா டைரக்டர் சார் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பரா வந்து டைரக்ஷன் பண்ணாங்க. ஐ லவ் யூ மேம். உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ. உதய் சார், நீங்க எப்படி எங்க டார்லிங்க பார்த்து அவர் குழந்தைன்னு சொல்லலாம், அவர் ஆம்பளை எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. அவரோட ஆம்பளை படம் நீங்களா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த படம் ரொம்ப நல்ல படம், பெண்களுக்கான படம். எப்பவுமே பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ளதான் இருக்கணும், புருஷனுக்கு தான் வேலை செய்யணும், குழந்தைங்களை தான் பெத்து கொடுக்கணும்னு இருக்குல்ல. நாங்க தேசிய கொடிக்காகவும் கர்னலாகவும் இந்த நாட்டுல உயர்ந்து நிற்போம். எங்க வேணாலும் எதுக்கு வேணாலும் சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்க தயாராயிட்டோம். அப்படிங்கறதுக்காக பெண்கள் படம் வந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி, சோசியல் மீடியா, அரசியல் எல்லாத்துலயுமே நீங்க அடக்கி வைக்கிறீங்க. எப்போதான் ஒரு படம் வருது, அவங்களும் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு, பெண் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு பத்திரிகையாளர்களே நீங்க. விஷால்னா உங்களுக்கு எப்ப கல்யாணம்னு ஊரே கேட்டுச்சு. உங்க சாப்பாடு சாப்பிடுறதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் ரெடியா இருக்கேன். இனிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.